மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் 31வது தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு சென்னை கோவளத்தில் நடைபெற்றது. தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் விஜய், கர்நாடகா, கேரள மாநில முதல்வர்கள் மற்றும் புதுச்சேரி, அந்தமான், லட்சத்தீவு துணைநிலை ஆளுநர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர். அமித் ஷா தலைமையில் நடைபெற்ற தென்மண்டல குழு கூட்டத்தின் துணைத் தலைவராக முதலமைச்சர் விஜய் பங்கேற்றார். ஆலோசனை கூட்டத்தில் அமித் ஷா மற்றும் முதல்வர் விஜய் அருகருகே அமர்ந்திருந்தனர். காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாய உத்தரவுகள் முழுமையாக மதிக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் முடிவுகளை உரிய காலத்தில் செயல்படுத்த வேண்டும் என்றும் தென்மண்டல குழு கூட்டத்தில் முதல்வர் விஜய் பேச்சு. நீதிமன்ற தீர்ப்புகளின்படி முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர வேண்டும். கோவளத்தில் நடைபெற்ற தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறை மசோதா பரிசீலிக்கப்படும் போது தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது என்று முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய எந்த ஒரு மாநிலத்தின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ சதவீதமும் குறையாது என்பதற்கான சட்டப்பூர்வ உறுதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீட் தேர்வில் தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று தென்மண்டல குழு மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். +2 மதிப்பெண் அடிப்படையில் MBBS மற்றும் BDS மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும் என்றும் பேச்சு. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தென் மாநிலங்களின் 30% பங்களிப்பை வழங்குவதாக முதல்வர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். உற்பத்தி, சேவை மற்றும் கண்டுபிடிப்புகளில் தென்னிந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் பெருமிதம். தென் மாநிலங்களை ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலமாக மாற்றி பொதுவான உற்பத்தி மண்டலங்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து பாதைகளை உருவாக்க வேண்டும். தென் மாநில முதல்வர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். நீர் பங்கீடு என்பதிலிருந்து நீர் ஒத்துழைப்பு என்ற நிலைக்கு மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தென்மண்டல குழு கூட்டத்தில் கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமார் பேச்சு. கர்நாடகா எப்போதும் அண்டை மாநிலங்களின் உரிமைகளை மதித்து செயல்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை திட்டம் கர்நாடகாவிற்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கும் முக்கியமானது என கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் பேசியுள்ளார். மேகதாது அணையில் சேமிக்கப்படும் ஒவ்வொரு துளி நீரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி விவசாயிகளுக்கு உதவும் என்பதால் எங்களுக்கு உதவுங்கள் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்கவில்லை. தெலங்கானா சார்பில் அம்மாநில துணை முதல்வர் VP மல்லுவும் புதுச்சேரி சார்பாக துணைநிலை ஆளுநரும் கூட்டத்தில் பங்கேற்றனர். தென் மாநில முதலமைச்சர் கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் மாமல்லபுரம் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மாமல்லபுரம் புராதன சின்னங்களை பார்வையிடும் திட்டமும் கோவளம் மாமல்லபுரம் இடையிலான ரோட் ஷோவும் ரத்தாகியதால் அவர் டெல்லி திரும்புகிறார்.
ரேஷன் அரிசி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி தீவனமாகவே பயன்படுத்தப்பட்டதாக செங்கோட்டையன் கூறிய நிலையில் திமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்கள் இங்கே குறிப்பிடுகிற போது முழுமையாக பாதுகாப்பளித்து தூய்மையான ஆட்சியை மக்களுக்கு ரேஷன் கடையிலே வழங்கி கொண்டிருக்கிறான்னு சொன்னார்கள். ரேஷன் கடையிலே வாங்குகிற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. ஆகவே நீங்கள் ரேஷன் அரிசியை ஏழை பணக்காரர் என அனைத்து தரப்பு மக்களும் சாப்பிடுவதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். ரேஷன் அரிசி சாப்பிடுவதால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் என்றும் அவர் சட்டப்பேரவையில் கூறியுள்ளார். நம்முடைய அவை முன்னவர் சொல்றார், ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் இல்லை, இன்னைக்கு ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்கள் உனக்கு வச்சிங்க இந்த ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் இருந்துச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்போன்னு பேட்டி கொடுக்குறியா, அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. தான் ரேஷன் கடையில் அரிசி வாங்கி சாப்பிட்ட குடும்பத்தை சேர்ந்தவன் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். 90% மக்கள் ரேஷன் அரிசியை இட்லி, தோசை மாவு அரைக்கவே பயன்படுத்துவதாகவும் அவர் பேரவையில் கூறியுள்ளார். சிறு வயதிலேயே BHL இருக்கும் பொழுது ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கி சாப்பிட்ட குடும்பம் தான் என்னோட குடும்பம். அப்ப சாப்பிடும் போதே அரிசியோட அளவு எப்பவுமே பெருசா இருக்கும். அதிகமான உற்பத்தி பொது ரகம் பண்ணிட்டாங்கன்னா ரேஷனுக்கு நம்ம சரியான நெல்லை அரிசியை கொடுக்க முடியலங்கிறதுக்காக தான் சன்ன நெல்லை உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு இது பதிவு பண்றோம். உண்மையாக சொல்லுகிறோம், தாய்மார்களுடைய வழியிலிருந்து சொல்றோம். இன்றைக்கு அதை மாற்றக்கூடிய ஒரு அரசாக 90% இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிடுறதில்ல. இட்லி மாவு யூஸ் பண்றாங்க. அண்ணன் சொல்ற மாதிரி முன்னாடி நிறைய கடத்தல் நடந்துட்டு இருந்துச்சு. பொதுமக்களுக்கு ரேஷன் அரிசியை உயர்தரமாக வழங்க முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அரசு வழங்கும் இலவச திட்டங்கள் அனைத்தும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் தரமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மாண்புமிகு முதலமைச்சர் திருப்பியும் ஒரு விவாதம் நடந்துச்சு. அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாரு, மற்ற ஆட்சிகள்லாம் விட்டுருவோம், நம்ம ஆட்சியில கொடுக்கக்கூடிய அரிசி சன்ன நகர் நெல்லா நம்ம கொடுப்போம், அரிசியா கொடுப்போம் மக்களுக்கு. நம்ம ரேஷன்ல கொடுக்கக்கூடிய அரிசியை அனைத்து ரேஷன் கடையில் வச்சிருக்கக்கூடிய எல்லா மக்களும், முக்கியமாக தாய்மார்கள் வாங்கிட்டு போகக்கூடிய அரிசி, அவங்க ஒரு அண்ணனா ஒரு அம்மாவுக்கு ஒரு அரிசி கொடுக்கிற இடத்துல அவர் சொன்னது, நம்ம கொடுக்கிற அரிசி அவங்க வீட்டில் சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய அரிசியா மாத்தணும் சொன்னது எங்களுடைய முதலமைச்சர். இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சொல்லனா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சொல்லனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை. அது நம்ம கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அரசு எங்களுக்கு கிடையாது. சன்ன ரக நெல் விளைச்சல் மிக குறைவாகவே வருவதால் அது அதிகம் கிடைப்பதில்லை என அமைச்சர் KN நேரு விளக்கமளித்தார். வருடத்திற்கு ஒரு போகம் மட்டுமே விளையும் சன்ன ரகத்தால் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்காது என்றும் கூறினார். மொத்தமான அரிசி தான் விளையும். அதாவது 7-31, 46, AST 16. ஆந்திரா பொன்னி போன்ற ரகங்கள், AST 16 போன்ற ரகங்கள் புதிதாக கண்டுபிடிக்கிற தமிழ்நாடு அரசு, அது சன்ன ரகம். அந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்ட அரிசி அளவு அதிகமாக கிடைப்பதில்லை. ஆந்திரா பொன்னி மட்டும்தான் அதிகமாக கிடைக்கும். எனவே சன்ன ரகம் தாளடி பட்டத்தில் மட்டும்தான் உருவாகும். நவரை பட்டத்தில் தாளடி சன்ன ரகம் போட்டால் விளைச்சல் அதிகமாக வராது. விவசாயிகளிடமிருந்து கால தாமதமின்றி நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். கொள்முதல் செய்யும் நெல்லை உடனே
அரவைக்கு அனுப்பி வைத்தால் ஆந்திராவை போல தமிழ்நாட்டிலும் ரேஷன் கடைகளில் தரமான அரிசியை விநியோகிக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். உணவுத்துறை அமைச்சர் இதை கவனமாக எடுத்துக்கொண்டு நேரடி நெல் கொள்முதல் செய்தவுடன் உடனுக்குடன் அரவை ஆலைக்கு அனுப்ப வேண்டும். மற்றொன்று, வெளிமாநிலத்திலிருந்து தான் வரும்னு சொல்றாங்க. நமக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சா வெளிமாநிலத்திலிருந்து அரிசி மத்திய அரசு கொடுப்பதில்லை. பற்றாக்குறையா இருந்தால் வெளிமாநிலத்தில் கொடுப்பாங்க. இன்றைக்கு ஆந்திராவில் இன்றைக்கு அருமையான அரிசி தயார் பண்ணிருக்காங்க மாடர்ன் ரைஸ் மில் மூலமாக. அதே நம்முடைய தமிழ்நாட்டிலையும் அற்புதமான அரிசி கொடுக்கலாம். மாடர்ன் ரைஸ் மில்ல டபுள் பாயிலிங் போட்டு பாலிஷ் பண்ணா இதே அற்புதமான அரிசி தமிழ்நாட்டிலையும் கொடுக்கலாம். திமுக ஆட்சியில் அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததாக செய்தித்தாள் ஆதாரங்களை காட்டி பேரவையில் உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் விஜயின் உத்தரவுப்படி தீபாவளிக்கு முன்னரே தரமான ரேஷன் அரிசி வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். தீபாவளிக்குள்ளேயே நல்ல தரமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய சன்ன அரிசி கொண்டு வருவோம். எங்க நம்மகிட்ட இப்போ நம்மகிட்ட 64 லட்சம் கிட்டத்தட்ட 64 மெட்ரிக் டன்னுக்கு நம்மகிட்ட நெல் இருக்கு. அதை அரிசியாக மாற்றி வருங்காலங்களில் கண்டிப்பாக பயன்படுத்துவோம். நெல் உற்பத்தி அதிகரித்தாலும் வளைகுடா நாடுகளின் போர், எரிபொருள் விலை காரணமாக அரிசி விலை உயர்ந்துள்ளதாக அமைச்சர் வெங்கட்ரமணன் பேரவையில் விளக்கமளித்தார். தமிழகத்தைப் போல் மற்ற மாநிலங்களிலும் அரிசி விலை உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். வளைகுடா போர் இருப்பதாலும் அந்த போர் முடிஞ்ச உடனே பெட்ரோல் டீசல் விலைகள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த விலை ஏறி இருக்கு. விரைவில் கருதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உள்ளன. தமிழ்நாட்டில் போதுமான அரிசி அளவு கையிருப்பு உள்ளது, பற்றாக்குறை எதுவும் இல்லை. இந்த ஆண்டு நெல் விளைச்சலும் அதிகமாக காணப்படுவதால் அரிசி தட்டுப்பாடு எதுவுமே இல்லை. இது முந்தைய இந்த உயர்வு மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணலாம். இப்போ கர்நாடகாவோ தெலுங்கானாவோ ஆந்திராவோ கேரளா எந்த ஊருக்கு போயிருந்தாலும் எல்லா ஊர்லேயுமே இந்த 5 ரூபாய் 6 ரூபாய் உயர்வு எல்லா அரிசியிலுமே இருக்கு. திமுக ஆட்சியில் ரேஷன் அரிசி தொடர்பான புகார்கள் வரவில்லை என்று முன்னாள் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். ரேஷன் அரிசி விநியோக திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அமைச்சர் பாராட்டியதாகவும் அவர் கூறியுள்ளார். கலசாற்றர் என்ற இயந்திரம், அதாவது இந்திய உணவுக்குள்ள தான் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்லா அரிசி ஆலைகளிலும் கலசாற்றர் இயந்திரம் கம்பல்சரியாக பொருத்தோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை எங்களுடைய ஆட்சி பொறுப்பேற்ற முன்பு முதலமைச்சர்கள் அதை பொருத்த வேண்டும் என்று முடிவு செய்து 30 லட்சம் ரூபா முதல் 50 லட்சம் ரூபா செலவு கள்ளசாற்றை பொருத்தி மக்களுக்கு எங்கள் ஆட்சி காலத்தில் அரிசி பழுப்பு கருப்பு இல்லாத அரிசி மக்களுக்கு கொடுத்தோம். ஆனால் 38,000 ரேஷன் கடையில் கொடுத்தோம். எந்த ஊரிலும் நாங்கள் ஆட்சி காலத்தில் எந்த ஊர்லேயுமே இப்படி ஒரு புகார் வரவில்லை என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திமுக ஆட்சியில் பருவம் தவறி பெய்த மழையால் நெல் மூட்டைகள் சேதமடைந்ததாக முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கூறினார். தாவேகா ஆட்சி சேமிப்பு கிடங்குகளை உருவாக்கியுள்ளதா என்ற கேள்விக்கு 100 நாட்களில் எப்படி சேமிப்பு கிடங்குகளை கட்ட முடியும் என்று அமைச்சர் வெங்கட்ரமணன் பதிலளித்தார். அதே போல திடீரென்று ஒரு மழை பெய்யுது, திடீரென்று ஒரு படத்தை காட்டின பேப்பர்ல அது திடீர் மழை, பருவம் தவறிய மழை பெய்த காரணத்தால் நெல் கொள்முதல் செய்த இடங்களை நெல் இருந்த அன்றைய தினம் இரவு 10 மணிக்கு நம்ம இங்கே அப்போ துணை முதலமைச்சர் வந்த இங்கே நம்முடைய எதிர்கட்சி தலைவர்கள் தஞ்சை வந்து பார்வையிட்டு உடனே அந்த நெல்லை பாதுகாப்பான இடத்திலே ரயில்வே மூலமாக அங்கே உள்ள இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்களுடைய அதிகாரியாக இருக்கின்றார்கள். வாங்கியாச்சு, அங்கங்கே அடுக்கி வச்சாச்சு. இப்போ எங்ககிட்ட 100 நாள் தான் இருக்கு. எங்கிட்ட இப்போ உடனே குடோனு கட்டுங்க, உடனே ப்ராசஸ் பண்ணுங்கன்னா உங்க ஆட்சி காலங்களிலேயே இப்போ நான் சொன்ன 36 கவர்டு குடோன், 71 அன்கவர்டு குடோன் எல்லாமே ப்ரொப்போசல் இருந்திருக்கு 2025. எந்த எஸ்டிமேஷன் பண்ணல, எந்த ப்ராசஸும் பண்ணல. இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் துரிதப்படுத்தி நாங்கள் இதெல்லாம் பார்த்த உடனே எங்கெல்லாம் கிட்டத்தட்ட 50 லட்சம் இன்றைக்கு தேதி வரை 64 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு நம்ம நெல் ப்ரொக்யூர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எந்த நேரங்களையும் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, நெல்மணிகள் வேஸ்ட் ஆகக்கூடாது.
சவுதியில் கடற்கொள்ளையர்களால் சீர்காழி மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. புலன் விசாரணை நடைபெறுவதால் உயிரிழந்த மீனவர் உடலை தாயகம் கொண்டு வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். இச்சம்பவம் தொடர்பாக புலன் விசாரணை நடைபெற்று வருவதால் மாவீரனின் உடலை இந்தியா அனுப்புவதற்கு காலதாமதம் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் கிடைக்கப்பட்ட 12/8/2026 முதலே மாவீரனின் உடலை விரைவில் தமிழகம் கொண்டு வரவும், காயமடைந்தவர்களை அழைத்து வரவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருகிறார். மேலும் தமிழக அரசின் மீன்வளத்துறை செயலாளர் ஒன்றிய வெளியுறவுத்துறை மூலம் தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். காசிமேடு மீனவர்கள் ஆந்திராவில் கைது செய்யப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகளை விடுவிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் விளக்கமளித்தார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஆந்திர பிரதேச அதிகாரிகளால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளை விரைவாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு சார்பில் ஆந்திர பிரதேச அரசுக்கு கடிதம் வாயிலாக கேட்டுக் கொள்ளப்பட்டது. பட்டாசு ஆலையில் ஆய்வு என்ற பெயரில் அதிகாரிகள் ஏற்படுத்தும் இடையூறுகளால் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரவையில் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். பட்டாசு ஆலைகளில் ஆய்வுகள் முடிந்த பின்னரும் எதிர்க்கட்சியினர் போராட்டம் நடத்தி மக்களை குழப்புவதாக அமைச்சர் கீர்த்தனா பதிலளித்தார். விதிமுறைகளை மீறி இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிற்சாலை மீதும் நடவடிக்கை எடுப்பதை குறித்து யாருக்கும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் முறைப்படி விதிகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலே ஆய்வு என்ற பெயரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், குறிப்பாக சில்லறை விற்பனையாளர் பட்டாசு தொழில் ஏற்படக்கூடிய விற்பனைகளிலே இன்றைக்கு ஆய்வு என்ற பெயரில் நீங்கள் போய் நடத்தக்கூடிய காரணங்களாலே ஒட்டுமொத்தமாக இந்த பட்டாசு தொழில் இன்றைக்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டு போயிருக்கிறது. ஜனநாயகத்தில் எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், போராட்டம் நடத்தலாம். ஆனா அதை நம்ம சால்வ் பண்ணக்கப்புறம் போய் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது தான் என்னோட கேள்வியாகவே இருக்கு. எல்லாரையும் நம்ம தொழிலாளர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தொழிலாளர் நலத்துறை அவர்கிட்டையுமே பேசி 2 மணி 3 மணி மேல இருக்க அரசாங்கத்திட்டையும் நம்ம பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கப்புறம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறது மட்டும்தான் என்னுடைய கேள்வியா இருக்கு. அதனாலதான் இங்க வந்து அரசியல் பூத்தப்படுது, இது அரசியல் ஆக்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை நான் இங்க வச்சுக்கிறேன். சிவகாசியில் நடந்த தொடர் விபத்துகள் காரணமாகவே பட்டாசு ஆலைகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் கீர்த்தனா விளக்கம் அளித்துள்ளார். தாவேக ஆட்சியில் பட்டாசு தொழிலாளர்கள் பாதிக்கப்படாமல் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றும் பேரவையில் உறுதியளித்துள்ளார். ஆட்சிக்கு வந்தக்கப்புறம் ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்தது. இதனால ஒரு 6 உயிரிழப்பு நடந்தது. உயிரிழப்பு நடந்தப்போ அந்த எதிர்கட்சிகள்லாம் யாருமே கேள்வியே கேட்கல, யாரும் அங்க கிரவுண்ட்ல வந்து யாருமே இல்லை. நம்ம தலைவர் அவர்கள் தான் அவங்களுக்கு 4 லட்சம் கொடுத்து அவங்களுக்கு துணையா இருந்தவர் அவரு. ஆனா அதுக்கப்புறமும் அதை சரி பண்றதுக்காக விதிமீறலோட ஏதாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 177 இடத்துல வந்து நம்ம ஆய்வு பண்ணோம். ஆய்வு பண்ணி இதை சரி பண்ணிக்கோங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆய்வை வந்து சரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோன்னு ஆய்வை நிறுத்திட்டாங்க. NLC விவகாரத்தில் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் ஆதரவாக அரசு நிற்கும் என தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சட்டப்பேரவையில் உறுதியளித்தார். விவசாயிகளின் பிரச்சினைகளை கேட்டறிந்து தீர்வு காண தனி குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். CSR ஃபண்ட்ல இருந்து அவங்க ஒதுக்காம நிறைய பிரச்சனைகள் வந்து பண்ணியிருந்திருக்கலாம் இதுவரை. இதே மாதிரி விவசாயிகளுக்கு அதனால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இருந்திருக்கலாம். ஆனா நம்ம முதலமைச்சர் என்னைக்குமே விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிக்கிறவரு. கண்டிப்பா அந்த பிரச்சனையை நாங்க இன்னைக்கு சால்வ் பண்ணி தருவோம். இந்த அரசாங்கம் இப்ப வந்திருக்கு, 3 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்கான கமிட்டி வந்து நீங்க கேட்ட மாதிரி நாங்க போட்டிருக்கோம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு. கமிட்டி வந்து இப்ப போட்டிருக்கோம். அதுக்கான தகவல்கள் வந்து உங்களுக்கு வரும். கண்டிப்பா யாருக்கும் எதிராக நாங்க நடந்துக்க மாட்டோம். விவசாயிகளுக்கு கண்டிப்பா சப்போர்ட்டா இருப்போம், மக்களுக்கும் சப்போர்ட்டா இருப்போம். அதே NLC நிறுவனம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் கண்டிப்பா எடுக்கும்.
நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு 4 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பாதிரியாருக்கு தூக்கு தண்டனை. பாதிக்கப்பட்ட 4 சிறுமிகளுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களின் வகைக்கு ஏற்ப 5 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை சுங்க கட்டணம் உயர்த்தப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் 1,16,800 ரூபாய்க்கும் கிராம் 14,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், தஞ்சை உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் தமிழகத்தில் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் கணித்துள்ளது. டெல்லி வந்துள்ள ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சின்ஜிரோ கொய்சுமி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் சந்திப்பு. இந்தியா, ஜப்பான் இடையே முக்கிய ராணுவ ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. காங்கிரஸ் செயற்குழுவின் வந்தே மாதரம் தொடர்பான முடிவு தேச விரோதமானது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடுமையாக சாடியுள்ளார். வாக்கு வங்கி அரசியலுக்காக வந்தே மாதரம் பாடலை புறக்கணித்து காங்கிரஸ் கட்சி விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்குழுவில் 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஜனநாயகம், அதிகார பகிர்வு இல்லாததால் திமுக கடந்த தேர்தலில் தோற்றதாகவும் தற்போது தமிழ்நாட்டில் ஊழலற்ற ஆட்சி நடைபெறுவதாகவும் தீர்மானம். டெல்லி தலைமை சொல்வதை அப்படியே கேட்க மாட்டோம். தமிழர்களின் எதிர்பார்ப்பு, உரிமைகள் அடிப்படையில்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பேச்சு. தமிழக அமைச்சரவையில் உள்ள காங்கிரஸ் கட்சி அமைச்சர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்றும் சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அறிவுறுத்தல். சகோதரரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து அமைச்சர் மரிய வில்சனுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விலக்களித்துள்ளது. சமரச பேச்சுவார்த்தைக்கு எவரையும் நிர்பந்திக்க முடியாது என தெரிவித்த நீதிபதி சகோதரர் மனைவியின் விருப்பமின்மையையும் பதிவு செய்தார். கள்ளக்கடல் எச்சரிக்கை காரணமாக தனுஷ்கோடி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை எல்லையிலேயே நிறுத்தி காவல்துறையினர் திருப்பி அனுப்பி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி வார சந்தையில் வரத்து குறைவால் சின்ன வெங்காயம் கிலோ 80 ரூபாய் வரை உயர்ந்து விற்பனையாகிறது. பெரிய வெங்காயம் கிலோ 50 ரூபாய் வரை உயர்ந்துள்ள நிலையில் இருப்பு வைத்திருந்த விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தினமும் குடித்துவிட்டு தகராறு செய்த கணவனை மனைவி வெட்டி கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனைவி காவல் நிலையத்தில் சரணடைந்த நிலையில் கணவனின் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை. மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் அரசு மருத்துவமனை செவிலியர்கள் 1 மணி நேரம் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செவிலியர்களை மறுபகிர்வு செய்யும் அரசாணையை ரத்து செய்யாவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர்.
பணி நிரவலை கைவிடுக. வேண்டும் வேண்டும் நிரந்தர தீர்வு வேண்டும். கேளுங்கள் கேளுங்கள் செவிலியர் குரலை கேளுங்கள். ரத்து செய். தொகுப்பூதிய முறையை ரத்து செய். சென்னை பூந்தமல்லி அருகே மும்பையிலிருந்து கடத்தி வரப்பட்ட 3000 போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரை கைது செய்தனர். 300 பெட்டிகளில் கொண்டுவரப்பட்ட இந்த மாத்திரைகளை ரேணிகுண்டா வழியாக பேருந்தில் பூந்தமல்லிக்கு கடத்தி வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. கேரளம் மாநிலத்தில் போதைப்பொருள் கடத்தலை ஒழிக்க மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் தூஃபான் நடவடிக்கையில் இதுவரை 9941 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 9213 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பெருமளவில் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தேசிய குடிமக்கள் பதிவேட்டிற்கு எதிராக போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளதால் மணிப்பூரில் அனைத்து பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் 3 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளன. சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை கட்டுப்படுத்தும் வகையில் வரும் 22ஆம் தேதி வரை கல்வி நிறுவனங்களை மூடி மணிப்பூர் அரசு உத்தரவிட்டுள்ளது.